சம் பார்த்துட்ருக்கோம். த கெப்பாசிட்டி ஆஃப் அ வாட்டர் டேங்க் ஆஃப் டைமென்ஷன் 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். இப்போது இந்த எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போதே தெரியுது வந்து க்யூபாய்டு. அதே ஈக்குவலாக இருந்தால் க்யூப்னு சொல்லியிருப்போம். இது க்யூபாய்டு. க்யூபாய்டுக்கு வந்து கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எல் 10, பி எவ்வளோ 5, ஹெச் எவ்வளோ 1.5. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 50. இது வந்து நான் 15/10 எழுதிக்கிறேன். பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 75 மீட்டர் க்யூப். கரெக்டாக? ஆனால் பட் ஆன்சரில் என்ன இருக்குது? லிட்டர்ஸில் இருக்குது. அப்போ நம்ம இது லிட்டர்ஸில் மாற்றணும். ஓகேவா? 1 மீட்டர் க்யூப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ். ஓகே, 1000 லிட்டர்ஸ். அப்போ இது என்ன ஆகிடும்? 75 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75,000 லிட்டர்ஸ்னு வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. சம் பார்த்துட்ருக்கோம். எ கியூப் ஆஸ் ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 384 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ. ஒரு கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு 384 சதுர சென்டிமீட்டர் எனின் அதில் கன அளவு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் மொத்த புறப்பரப்பு பார்த்திங்கன்னா 6 ஸ்பேஸ் இருக்குமா, அது வந்து 6a² வரும். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கியூபுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 6a². அதோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 384. ஓகேவா? உங்களை வேல்யூம் கேட்குறாங்க. வேல்யூமுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a³. ஸோ நம்மளுக்கு a வேணும். அப்போ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம a கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுலேருந்து a² வேணும்னா 384. இந்த 6 கீழே வந்துடும். கேன்சல் பண்ணலாம். 6 டைம்ஸு. அப்போது 24ன்னு இருக்குமா, 4 டைம்ஸு. அப்போது 64 நான் 8² எழுதலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 8. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? கன அளவு. வேல்யூமுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a³. a இன்ட்டு a இன்ட்டு a. இப்போ a எவ்வளோ கிடச்சிருக்கு? 8. அப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 512. இது க்யூபுன்றதுனால சென்டிமீட்டர் க்யூப்னு வரும். ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். 512 சென்டிமீட்டர் க்யூப். ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். த டைமென்ஷன் ஆஃப் ஏ ஃபிஷ் டேங்க் இஸ் 4 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர். ஹவு மெனி லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் கேன் ஹோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மீன் தொட்டியானது 4 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் என்ற அளவுகளே உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் கேட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும்போதே தெரியுது வந்து ஒரு க்யூபாய்டு. ஓகேங்களா? க்யூபாய்டுக்கு தண்ணீர் கொள்ளும் ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கேன் ஹோல்ட் அப்படி இப்படின்னாவே இது வந்து வேல்யூம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, க்யூபாய்டில் வேல்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? இங்கே எல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, 4 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர். ஓகேவா? அப்போ 4 2s are 8, 4 2s are 8, 8 3s are 24 மீட்டர் க்யூப்னு இருக்குது. பட் அவங்க ஆன்சரில் மீட்டர் க்யூபில் இல்லை, லிட்டர்ஸில் மாற்றணும். 1 மீட்டர் க்யூப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர். ஓகேவா? அப்போ இதை 1000 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு மீட்டர் க்யூப் எடுத்துகிட்டு 1000 போடுறோம் லிட்டரில் மாற்றுறதுக்கு. அப்போ 24 இன்ட்டு 1000 24,000 லிட்டர். ஓகேவா? இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24,000 லிட்டர். ஓகே, ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்ட் ஆர் இன் த ரேஷியோ 7:5:2. இட்ஸ் வேல்யூம் இஸ் 35,840 சென்டிமீட்டர் க்யூப். தென் ஹைட் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம், உயரத்தின் விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீளம், அகலம், எதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம்? 7x 5x 2xன்னு எடுத்துக்கிறோம். அவங்களே அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூம் கொடுத்துருக்காங்க. வேல்யூமுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். கனச்செவ்வகத்தில் வந்து வேல்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? அப்போது இதோட வேல்யூ எவ்வளோ? 35,840. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா நம்ம? இப்போ எல்ல என்னென்னு எடுத்துருக்கோம்? 7x இன்ட்டு 5x இன்ட்டு 2x which is equal to 35,840. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் க்யூப்னு எழுதிக்கலாம். 35,840 இந்த 752 கீழே வந்துடும். 7 இன்ட்டு 5 இன்ட்டு 2. ஓகேவா? இப்போ 5 டேபிள் முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 7 5s are 35, 1 5s are 5, 34 6 5s இருக்கும். 35 அப்புறம் 40ல் 8 இருக்கும். ஓகே, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 5 8 4. 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1 2. ஓகே, இப்போ எக்ஸ் க்யூப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 512. இதை வந்து எப்படி எழுதலாம்னா 8 க்யூப்னு எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்.
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உயரம் கேட்குறாங்க. நம்ம லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு எடுத்துக்கோ, உயரம் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ ஹெச் தான், ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஹெச் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 2x. எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ 2 × 8 ஹெச் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஓகேவா, 16 சென்டிமீட்டர் இந்த சம்மோட ஆன்சர். பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். A rectangular water tank is 8 meter height, 6 meter long and 2.5 meter wide. How many liters of water can it hold? 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ நீர் தொட்டியானது எத்தனை லிட்டரை கொள்ளும் அப்படின்னு கேட்டாவே அது வேல்யூம் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக தெரியுது, மெஷர்மெண்ட்டை பார்த்தாவே. இது வந்து என்னது, கியூபாய்டு. கியூபாய்டில் வேல்யூமுக்கு ஃபார்முலா என்ன, L × B × H. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணலாமா, 8 × 6 × 2.5. 2.5 நான் எப்படி எழுதுகிறேன், 8 × 6 × 25/10 எழுதிக்கிறேன். ஓகே, 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், இது 5, இது 2. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், 1, இது 4. 4 5 சார் 20, 20 × 6 120 மீட்டர் கியூப்னு கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே லிட்டர்ஸில் இருக்குது. அப்போ நம்ம லிட்டர்ஸில் மாற்றுறோம். 1 மீட்டர் கியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 1000 லிட்டர்னு. ஓகேவா, அப்போ 120 மீட்டர் கியூப்பில் மீட்டர் கியூப் எடுத்துகிட்டு நம்ம லிட்டர் போனால் 1000 லிட்டரால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அதை எடுத்துகிட்டு அப்படியே போடுறோம். 1 மீட்டர் கியூப் இருக்கிற இடத்துல 1000 லிட்டர். ஓகேவா, அப்போ என்ன வரும், 120. இந்த 0 கரெக்டாக போடணுங்க. ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது, இப்போ ஒரு 3 0 போடுறோம். அப்போ டோட்டலாக 4 0 வந்திருக்கணும். ஓகேவா, அப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 1,20,000 லிட்டர். ஓகே, 1,20,000 லிட்டர் தான் சமோட ஆன்சர். NBC previous years பார்த்துட்டு இருக்கோம். An aquarium is in the form of cuboid whose external measures are 80 cm and 30 cm and 40 cm. The base and two side faces and back faces are to be covered with a colored paper. Find the area of the paper needed கேட்டிருக்காங்க. கனச்செவ்வக வடிவம் கியூபாய்டு. ஓகேவா, கியூபாய்டோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கியூபாய்டு எப்படி இருக்கும், கியூபாய்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்களா, இதோட மெஷர்மெண்ட்டு LBH கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் இதை எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது ரெண்டும் எல், இது B, இதுவும் B, இதுவும் B, இது H, இதெல்லாம் H. ஓகேவா, இப்போ நான் தனித்தனியாக அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து தான் வரும். சைட் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு, இது B, அப்போ BHன்னு வரும். இந்த சைட் ஃபேஸஸ் ரெண்டும் BH. பேக் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது லென்த்துன்னு தெரியும், இது ஹெச்ன்னு தெரியும், அப்போ LHன்னு வரும். ஓகேவா, இப்போ அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது மட்டும் போட்டுக்கலாம். ஒரு தொட்டின் அடிப்பக்கம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், LB, ஒரு அடிப்பக்கம் தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 பக்கவாட்டு முகங்கள், இந்த பக்கவாட்டு முகம் ஒரு BH, இந்த பக்கவாட்டு முகம் ஒரு BH, அப்போ 2BH. அப்புறம் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பின்பக்க முகம், ஒரு பேக் சைடு வந்து எவ்வளோ இருக்கும், இங்கே பாருங்கள், இந்த ஹைட்டு H, கீழே லென்த்து பார்த்திங்கன்னா L, அப்போ LHன்னு வரும். ஓகேவா, இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு மட்டும் தான் அவங்க பேப்பர் ஓட்டுறாங்க. அப்போ இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். லென்த் என்னென்னு எடுத்திருக்கோம் 80, பிரெத் என்னென்னு எடுத்திருக்கோம் 30, ப்ளஸ் 2 × பிரெத் என்னென்னு எடுத்திருக்கோம் 30, ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கோம் 40, ப்ளஸ் லென்த்து திரும்ப எவ்வளோ 80, ஹைட்டு 40. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். 3 8 are 24, அப்போ 2400. இது 2 3 are 6, 6 4 are 24, அப்போது இதுவும் 2400. இது 4 8 are 32, அப்போ 3200. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 24 24 48. ஓகேவா, 48 ஒரு 32 ஆட் பண்ணுங்கள். 8 2 10, அப்போது 10னா அப்போது இங்கே இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 5 3 8, அப்போது 88,000 வருதுங்க. கிளியரா, அவங்க என்னென்ன ஃபேஸ் கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 8000. சம் பார்த்துட்டு இருக்கோம். The side of a metallic cube is 12 cm. It is melted and formed into a cuboid whose length and breadth are 18 cm and 16 cm respectively. Find the height of the cuboid. ஓகேவா, உலோகத்தாலான ஒரு கனசதுரத்தின் பக்களவு 12 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது எனில் கனச்செவ்வகத்தின் உயரம் காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இதை வந்துட்டு வேறு ஷேப்பாக மாற்றினோம்னா அதோட வேல்யூம் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி இப்போ இதை போடலாம். ஓகேவா, இப்போ வந்து எதாக மாற்றுறாங்கன்னா கியூபை வந்துட்டு கியூபாய்டாக மாற்றுறாங்க. ஓகேவா, கியூபோட வேல்யூம் ஃபார்முலா, அந்த வேல்யூம் தான் சேஞ்ச் ஆகாது, அதனால் வேல்யூம் ஃபார்முலா எழுதிக்கலாம். முதல்ல கியூபாய்டு. ஓகேவா, கியூபோட வேல்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் A கியூபு. கியூபாய்டோட வேல்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L × B × H. ஓகேவா, இதில் எது தெரியுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம்.
க்யூபுக்கு கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ 12. ஓகேவா? அப்போ இது 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா லென்த் இன்ட்டு க்யூபாய்டோட வேல்யூமுக்கு. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இதில் எது கொடுத்துருக்காங்க? லென்த்து கொடுத்துருக்காங்க. லென்த் எவ்வளோ? 18. பிரெத்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 16. ஹைட்டு தான் கேட்குறாங்க, ஹைட்டு தெரியாது. ஓகேவா? ஸோ எனக்கு ஹெச் தான் வேணும். அப்போ மீதிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 டிவைடட் பை 18 இன்ட்டு 16. ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? 6 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 2 டைமு, இது 3 டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 6, இது 8. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 4. ஓகேவா? இது 1 டைமு, இது 3 டைமு. இந்த 3 கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஓகேவா? ஹைட் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். சம் பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் கியூப் யூஸ் டயகனல் மெஷர் 4√3 சென்டிமீட்டர். 4√3 மூலைவிட்டமாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கனசதுரம் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? கனசதுரத்தில் எல்லா சைடுமே வந்து நம்மளுக்கு ஏன்னு தெரியும். கரெக்டாக? எல்லாமே வந்துட்டு ஏ. ஓகே, இப்போது இது வந்து கொடுத்துருக்கிறது கனசதுரத்தோட மூலைவிட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூலைவிட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? இதை எப்படி மெஷர் பண்ணலான்னா முதல்ல கீழே இருக்கு இல்லையா, இந்த மூலைவிட்டம் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மூலைவிட்டம் கண்டுபிடிக்கலாமா? இந்த மூலைவிட்டத்துக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? எக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கோணம் முக்கோணம். அப்போ பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து மற்ற 2 சைடு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2a ஸ்கொயர். அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா √2a. அப்போ கீழே இருக்கு இல்லையா, இந்த மூலைவிட்டம் கண்டுபிடிச்சேன். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2√2a. பட்டு மூலைவிட்டம் தான் எனக்கு பெரிய மூலைவிட்டம் தான் வேணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வேல்யூம் ஆஃப் கியூப். அப்போ அதுக்கு நான் ஒய் நேம் வச்சுக்கிறேன். அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 2 சைடு இந்த சைடையும் ஸ்கொயர் பண்ணால் கிடச்சிடும். இது ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். இது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் √2a. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இது ஏ ஸ்கொயரு, இது 2a ஸ்கொயர்னு வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து 3a ஸ்கொயர். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? √3a. ஸோ இதுதான் வந்து கனச்செவ்வகத்தின் மூலைவிட்டம். சரிங்களா? ஆனால் கனச்செவ்வகத்தின் மூலைவிட்டம் அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்னு? √3a தான் கனச்செவ்வகத்தின் மூலைவிட்டம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் அதை அவங்க கொடுத்துட்டாங்க 4√3ன்னு. அப்போ அந்த √3 கேன்சல் பண்ணிட்டா எனக்கு ஏ கிடச்சிருச்சு 4ன்ட்டு. பட் அவங்க ஏ கேட்கல, வேல்யூம் கேட்குறாங்க. வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்? கியூபோட வேல்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கியூப். அப்போ இது 3 டைம் பெருக்கணும். 4 கியூப். இப்போ 4 × 4 × 4. அப்போ என்ன வரும்? 64 தான் இந்த சம்மோட ஆன்சர். 64 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். த வேல்யூ ஆஃப் எ கண்டெய்னர் இஸ் 1440 மீட்டர் கியூப். த லென்த் அண்ட் பிரென்த் ஆஃப் த கண்டெய்னர் ஆர் 15 மீட்டர் அண்ட் 80 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் இட்ஸ் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்திரத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க, நீளம் அகலம் முறையை கொடுத்துருக்காங்க, உயரத்தை கேட்குறாங்க. இது வந்து பாத்திரத்தோட இதை வந்து வேல்யூ ஆஃப் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்களா, லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு வந்தாலே அது பாத்திரம் என்னது? கியூபாய்டு. கியூபாய்டில் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? L × B × H நம்மளுக்கு தெரியும். அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1440. இதுலேயும் லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 மீட்டரு. பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 மீட்டரு. உங்களை என்ன கேட்குறாங்க? ஹைட்டு தான். ஓகேவா? அப்போது ஹைட்டு தான் நம்மளுக்கு வேணும். மீதிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். 1440 டிவைடட் பை 15 × 8. 4 டேபிளில் கேன்சல் பண்ணாமா? இது 2 டைமு, இது 3 டைமு, 6 டைமு, 0. திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 180 வரும். ஓகேவா? இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைமு. இதை பண்ணிங்கன்னா 3 டைமு 6 டைமுன்னு வரும். திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 12ன்னு கிடைக்கிது. ஹைட் எவ்வளோ? 12 மீட்டர். ஓகேவா? தென் சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்ருக்கோம். லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்ட் ஆர் இன்க்ரீஸ் பை 10%. இந்த வேல்யூ ஆஃப் த கியூபாய்ட் இஸ் இன்க்ரீஸ் பை %ன்னு கேட்டிருக்காங்க. நீள அகல உயரங்கள் முதலே 10% அதிகரிக்கும் போது கன அளவு அதிகரிக்கும் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கன அளவு எவ்வளோ அதிகரிக்குன்னு கேட்குறாங்க. நீள அகலம் எவ்வளோ அதிகரிக்குதான்? 10. இப்போ பாருங்கள், ஒரிஜினலாக நம்ம லென்த்து பிரெத்து ஹைட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கன அளவு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் இப்போ 10% அதிகம். இப்போ லென்த்து வந்து 10% அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10/100 ஆஃப் Lன்னு போடுவோமா? அப்போ இது எல்சியம் எடுத்திங்கன்னா 110/L
110 டிவைடட் பை 100 எல்லுன்னு வரும். ஸோ இதை இன்க்ரீஸ் ஆன லென்த்து. ஓகேவா? அப்போ இதோட கன அளவு கண்டுபிடிக்கலாமா? 110 பை 100 இன்ட்டு எல்லு. இதே மாதிரி பிரெத்தும் அதிகரிக்குது. அதனால் 110 பை 100 இன்ட்டு பிரெத்து. இதே மாதிரி 110 பை 100 இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? இது இதோட கன அளவு, இது இன்க்ரீஸ் ஆனதோட கன அளவு. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற அதிகரிக்கும் சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 0 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு தெரியும் 11 11s are 121. அதை இன்னும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1331 பை இங்கே 3 0 இருக்குது 1000 வரும் இன்ட்டு எல்பிஹெச். இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வச்சுன்னா 1.331 எல்பிஹெச். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேட்கல, கன அளவை அதிகரிக்கும் சதவீதம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதிகரிக்கும் சதவீதம் எப்படி போகணும்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் போகணும். இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது என்ன, அதிகரித்தது தானே முதல்ல வரும். அப்போ 1.331 ஒரிஜினல் வந்து ஒரு டைம் தான் இருக்குது -1 இதோடவே ஒரிஜினல் வேல்யூ போடணும் 1 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கனாலும் இன்ட்டு 100 போடணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதிலேருந்து இது போச்சுன்னா எவ்வளோ வரும்? 0.331 வரும். ஓகேவா? இன்ட்டு 100%. இப்போது நான் இதை சிம்பிளை பண்ணுறதுக்கு 331 பை 1000 போட்டுக்கிறேன் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. இன்ட்டு 100 இருக்குது பர்சன்டேஜ்க்காக. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போது இது வந்து என்ன ஆகிடும், ஒரு 0 தள்ளிப்புள்ளி வச்சோம்னா 33.1%. ஏன்னா அவங்க அதிகரிக்கும் சதவீதம் தான் கேட்குறாங்க. அதிகரிக்கும் சதவீதம் கேட்டாவே மேலே வந்து டிஃப்ரென்ஸ் போகணும், கீழே ஒரிஜினலாக இருக்கிறது போகணும். ஒரிஜினல் 1 டைம் தான். ஓகேங்களா? அதிகரிச்சோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம மேலே போடணும், இந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்புறம் பர்சன்டேஜ் கேட்கனாலும் இன்ட்டு 100 போடுறோம். ஓகே. ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். The dimension of a brick are 24 cm into 12 cm into 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 40 cm breadth and 6 meter height? ஓகேவா? ஒரு செங்கலின் நீள அகர உயரம் 24 12 8 20 மீட்டர் நீளம் 48 சென்டிமீட்டர் அகலம் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவரை எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கனாவே நம்ம வந்து பெருசு, அதாவது சுவருக்கு தான் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு தெரியணும். அப்போது பெரிய கன அளவை வந்துட்டு, அதாவது சுவரோட கன அளவை அந்த செங்கலோட கன அளவால் வகுக்கும்போது நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஆனால் கீழே மட்டும் வாலில் வந்து லென்த்து பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்குது, அப்புறம் ஹைட்டும் மீட்டரில் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சென்டிமீட்டரில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னு. அப்போ இந்த 20 மீட்டர் என்ன ஆகிடும், 20 × 100 2000 சென்டிமீட்டர்னு ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இதையும் மாற்றிக்கலாமா? 6 மீட்டர் என்ன ஆகிடும், 600 சென்டிமீட்டர்னு ஆகிடும். இப்போ என்ன வேணும், எனக்கு டோட்டல் பிரிக்ஸ் தான் வேணும். எத்தனை வேணும் கட்டுறதுக்கு, அப்படியா? அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா வால்யூம் ஆஃப் வால். ஓகேவா? வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேவா? வேல்யூம் ஆஃப் வால்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த் எவ்வளோ, 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600. பிரிக்ஸுக்கு 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? இது பாருங்கள் 24 1 டைம், இது 2 டைம். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணுங்கள் 1 டைம், இது 6 டைம். ஓகே. இதை கேன்சல் பண்ணுங்கள் 1 டைம், இது 100 டைம். 8 கேன்சல் பண்ணலாமா? 1 டைம் 5 டைம். இப்போ 5 இங்கே என்ன ஆகிடும், 500 ஆகிடும். இங்கே பாருங்கள் 5 சாரி, நான் இங்கே தப்பாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் 8 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது 1 டைமு. இது பண்ணிங்கன்னா 2 8s are 16 2 டைமு 40 மீதி 4 இருக்குமா, 40ல் 5 டைமு 215 வரும். அப்போது 250 இன்ட்டு 100 அப்போது என்ன வரும், 25,000. ஓகேவா? அப்போ டோட்டல் பிரிக்ஸ் எவ்வளோ வேணும்னா 25,000. ஓகே. சீரசம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் இஸ் 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. தென் ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கியூப்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு கொடுத்துருக்காங்க, உங்களை மொத்த பரப்பு கேட்குறாங்க. இது முதல்ல இதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு இந்த சம்மு ரொம்ப ஈஸி. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்னா மேல் சைடும் கீழ் சைடும் மட்டும் விட்டுருவாங்க. அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு 4a² வரும். ஓகேவா? டோட்டலாக எல்லா சைடும் எடுத்துக்குவாங்க 6a². இதில் மேலே கீழே விட்டுருவாங்க, அதனால இது 4a². ஓகேவா? இப்போது உங்களை என்ன கேட்குறாங்கன்னா 4a², அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா 4a² வேல்யூ கொடுத்துருக்காங்க 600ன்னு. ஸோ இதில் வந்து a² வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? 600 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணுங்கள்.
1 டைமு, மீதி 220ல் 5 டைமு 150. இது நம்ம ஏலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் 6a² தான் இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 6a². அப்போ 6 × a² வேல்யூ என்ன? 150. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணால் 6 × 50 19 வரும். அப்போ இங்கே ஒரு 0 900. அப்போது 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இஸ் 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இஸ் லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க, உங்களை பக்க பரப்பு கேட்குறாங்க. இது வந்து மொத்த புறப்பரப்பு அப்படின்னா எல்லா சைடுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதாவது 6a². இதே லேட்டர் சர்ஃபேஸ் பக்க பரப்பு அப்படின்னா என்னென்னா மேலேயும் கீழே விட்டுருவாங்க, அப்போ அது 4a² வரும். ஓகேவா? ஸோ இப்போ 6a² வேல்யூ கொடுத்துருக்காங்க 486. இதுல வந்து நம்ம a² கண்டுபிடிக்கலாமா? அப்போ இந்த 6 டிவைடில் வந்துடும். 486 டிவைட் பை 6 கேன்சல் பண்ணுங்கள். 8 டைமு 6 1 டைமு a² வேல்யூ 81 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA கேட்குறாங்க. அப்போ அதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் 4a². ஓகேவா? 4 × a² வேல்யூ என்ன? 81. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போதும். 4 1s are 4, 4 8s are 32. அப்போ 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். The dimension of a wall is 10 meter into 9 meter into 8 meter. Find the cost of whitewashing the walls and ceiling at the rate of 8.50. ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ₹8.50 வீதம் ஆகும். மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்க சுவர்கள் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பக்கப்பரப்பு, அதாவது நம்ம பக்கப்பரப்புனா என்ன பண்ணுவோம்? மேலேயும் கீழே விட்டுருவோம். ஓகேவா? பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சா போதும். பட் எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு மேற்கூரை வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்? சுவர்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால்ஸ்ன்றனால பக்கப்பரப்பு எடுத்துக்கணும். பக்கப்பரப்பு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி வந்தாலே தெரியும், அது கியூபாய்டாக தான் இருக்கும். கியூபாய்டுக்கு வந்து பக்கப்பரப்பு பார்த்தீங்கன்னா 2 × L + B × Hன்னு வரும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா மேற்கூரை இருக்குது. மேற்கூரையில் ஹைட்டு விட்டுருங்க, அப்போ என்ன இருக்கும்? லென்த் × பிரெத் இருக்கும். அப்போ L × B இது 2 கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதுக்கு போடலாமா? எல் என்ன கொடுத்துருக்காங்க? 10, பிரெத்து 9, ஹைட்டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லென்த்து 10 × 9, பிரெத்து வந்து 9. சிம்பிளை பண்ணுங்கள். 2 × 19 × 8. ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ணுங்கள் 90. இது 16 × 19 + 90. அப்போ என்ன வரும்? 16 × 90 கண்டுபிடுங்க. 6 9s are 54, 5 1 9s are 9, 50 1 9s are 9. அப்போது 144ன்னு வரும். அப்போது 16 ஆட் பண்ணுங்கள். 304ன்னு வருது. ஓகேவா? 304 + 90, அப்போ 394. ஓகேவா? இப்போ நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1 மீட்டருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8.50. ஓகேவா? அப்போது 394 × 8.50. இப்போ பாயிண்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா 394 × 850 / 100ன்னு வரும். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைமு, இது 1 டைமு 7 டைமு, திரும்ப இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு 19 9 டைமு, அப்புறம் மீதி 1 7 டைம். அப்போது 197 × 17 மல்டிப்ளை பண்ணணும். 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 7s are 49, ரிமைனிங் 4, 9 7s are 63, 63 + 4 67, ரிமைனிங் 6, 1 7s are 7, 7 6 13 வரும். 197 ஆட் பண்ணுங்கள். 9 14, ரிமைனிங் 1, 13, ரிமைனிங் 1, 3349. அப்போது 3349 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? 3349. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் இஸ் 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க, உங்களை கன அளவு கேட்குறாங்க. மொத்த பரப்புக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எல்லா சைடும் எடுத்துக்குவோம். அதாவது 6a² வேல்யூ கொடுத்துருக்காங்க 726. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா கன அளவு, அதாவது a³ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுலேருந்து முதல்ல ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ a² என்ன? 726 / 6. 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இது 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு 2 டைமு 1 டைமு. அப்போ a² வந்து 121, அதை 11² எழுதலாம். அப்போ a பார்த்தீங்கன்னா 11. a கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அவங்க வேல்யூம் கேட்குறாங்க. வேல்யூமுக்கு என்ன ஃபார்முலா? a³. அப்போ 11 × 11 × 11, அப்போது 121 × 11. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1331ன்னு வரும். ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1331.
ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த டைமென்ஷன் ஆஃப் எ ஃபிஷ் டேங்க் ஆர் 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர். ஹவு many லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இட் கேன் ஹோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையதான். ஓகேவா, இது எவ்வளோ தண்ணி கொள்ளும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வேல்யூம் தான் எப்பயுமே கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு வேல்யூம் தெரியும், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 3.8 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 38/10, 25/10, 16/10 எழுதிக்கிறேன். ஓகேவா, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 38 × 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5s are 40, remaining 4, 3 5s are 15, 15 + 4 90, இது 16, remaining 1, 3 6 2 6 7 வரும். ஆட் பண்ணிங்கன்னா 5 9 15 வருது. ஓகேவா, 9 15 வருது. இதோட என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 16 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல 95 × 16 மல்டிப்ளை பண்ணலாம். 5 6 are 30, remaining 3, 9 6 are 54 57, அப்போது 95. ஆட் பண்ணுங்கள். 0 2 1 15 வருது. அப்போது மொத்தம் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,200, அதாவது 15,200 வருது. கீழே ஒரு 1000 இருக்குது. ஓகேவா, இப்போ இது என்னென்னா மீட்டர் க்யூபு. ஓகேவா, இது மீட்டர் க்யூபு. ஆனால் அவங்க ஆன்சர் வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டர். அப்போ இதை 1000 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 15,200 டிவைடட் பை 1000. இந்த மீட்டர் க்யூப் எடுத்துகிட்டு நம்ம லிட்டரை போடும்போது இன்ட்டு ஒரு 1000 லிட்டர்னு இந்த மீட்டர் க்யூப் எடுத்துகிட்டு 1000 லிட்டர்னு போடுவோம். இந்த 1000 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15,200 லிட்டர். ஓகேவா.